ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நீ நல்லவர். உம்முடைய சத்தம் ஆண்டவரே சோத்திரம்பா வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள சத்தம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீ தர வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதை தாங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நீதியை சார்ந்து, உம்முடைய தகுதியை சார்ந்து இந்த இடத்தில் நிற்கிறோம். தேவன் நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் என்னை வாழ வைத்த தெய்வம். அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வாசித்த சங்கீதத்திலிருந்து 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. போதும். இன்னைக்கு ஒரு குறுகிய செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதுன்னு? ஆமென். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது? அந்த சத்தம் எப்படி கிரியை செய்கிறது? விளக்கமாய் விரிவா பார்க்க நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை படைத்தார். ஆதியாகமம் 1:1 சொல்லியிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. படைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூமியானது இருளா இருக்கு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. அப்ப கவனிங்க, சுற்றிலும் இருள் இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால் அவருடைய சத்தம் இப்பொழுது பிரவேசிக்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? இருள் இருக்கிறது, முற்றிலும் இருளா இருக்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சுற்றிலும் இருள் இருக்கிறது. இருள் இருக்கிற இடத்தை பார்த்து வெளிச்சத்தை அவர் கூப்பிடுகிறார். வெளிச்சமே வா, வெளிச்சமே உண்டாகி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட முடியும்? இல்லாத ஒன்றை எப்படி கூப்பிட முடியும்? ஆனால் தேவன் சுற்றிலும் இருள் இருக்கிறது, வெளிச்சம் இல்லை. ஆனால் அந்த இருளை பார்த்து வெளிச்சத்தை கூப்பிடுகிறார். இங்க யாரும், நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல யாராவது கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? மாட்டாங்க. வீட்டுல யாருமே இல்லை, யாருமே இல்லாத இடத்துல கூப்பிட்டா யாராச்சும் வருவாங்களா? மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, வெளிச்சம் என்ற ஒன்று இல்லவே இல்லை, இல்லாத ஒன்றை அவர் கூப்பிடுகிறார். அப்ப எப்படி வெளிச்சம் வந்துச்சு? இயேசு வெளிச்சம் கூப்பிடுகிறார், வெளிச்சத்தை கூப்பிடுகிறார். வெளிச்சமே வா அப்படின்னு கூப்பிடுகிறார். வெளிச்சம் வருது. எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, சுற்றிலும் இருள் இருக்கிறது, வெளிச்சம் இல்லை. ஆனால் இவருடைய வார்த்தை அந்த இருளுக்குள் பிரவேசித்து இல்லாத வெளிச்சத்தை அந்த இருளுக்குள்ளே உருவாக்கி வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் இருள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருக்கலாம், உங்களை சுற்றிலும் எந்த பிரச்சனை வேணா இருந்துட்டு போட்டுங்க, கர்த்தருடைய சத்தம் உங்க கூட இருக்கும்போது அந்த சத்தம் இப்பொழுது உங்க சூழ்நிலைகளுக்குள்ளே போய் என்ன செய்யும்? அது இல்லாத அந்த வெளிச்சத்தை, அது இல்லாத அந்த சமாதானத்தை உருவாக்கி கொண்டு வர வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. நல்ல கவனிங்க. இப்போ இயேசுவும் சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசு தலையனை வச்சு அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறார். காற்றும் கடலும் வீசுது. நல்லா கவனிங்க, என்ன வருது? காற்றும் கடல் வருது. சூழ்நிலைகள் பார்த்தா பயங்கரமா இருக்கு. பேதுரு கடல்லே வாழ்ந்தவன், அவன் ஒரு மீனவன், கடலை பற்றி நன்கு அறிந்தவன், அவனுக்கு தெரியும். ஆனா அவனே பயப்படுறான். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அது ஒரு மினி சுனாமியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படின்னா தான் அது அவ்வளவு பெரிய பயங்கரத்தை கொடுத்திருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ சீசர்கள்லாம் பயமா இருக்கு, சீசர்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. இயேசு எந்திரிச்சு என்ன சொன்னார் பாருங்க, சுற்றிலும் காற்றும் கடலும் பொங்குகிறது, பெரிய அலை இருக்கிறது, ஒரு சுனாமி மாதிரி அவ்வளவு பெரிய அலைகள் வீசிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு எந்திரிச்சு என்ன சொன்னார் தெரியுமா? இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார். நல்ல கவனிங்க, சுற்றிலும் பிரச்சனை இருக்கிறது, இயேசு எங்கிருந்து அமைதியை கொண்டு வந்தார்? நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் இறையாதே அமைதலா இருன்னு போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா இறையாதே சமாதானமா இரு அல்லது இளைப்பாறுதலோடு இரு அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. நல்ல கவனிங்க, எங்கிருந்து இந்த சமாதானத்தை கொண்டு வந்தார்? சமாதானம் எப்படி வந்து, எப்படி இந்த அமைதி வந்தது? அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இறைச்சலும் சத்தமும் இருக்கிறது. இயேசு இப்போது தம்முடைய சத்தத்தை பேசுகிறார்.
இரைச்சலின் சத்தம் கேட்குது ஒரு பக்கம், காற்றின் சத்தம் ஒரு பக்கம் கேட்குது, அலைகளின் சத்தம் ஒரு பக்கம் கேட்கிறது. இத்தனை சத்தத்துக்கு மத்தியிலே இயேசு தம்முடைய சத்தத்தை பேசினார். அந்த சத்தம் அந்த இரைச்சலுக்குள் போனது. அந்த சத்தம் அந்த காற்றுக்குள்ளேயும் அந்த கடலுக்குள்ளேயும் போய் அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து இப்போ வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும், அமைதி உண்டானதுன்னு போடாம மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சுன்னு போட்டிருக்கும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ சத்தம் உங்கள் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே போனா என்ன தெரியுமா வல்லமையான கிரியை செய்யும்? அது மிகுந்த அமைதியிலே கொண்டு வர வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா! கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். இன்றைக்கு யோசிக்கலாம், நீங்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இத்தனை நாள் கடந்து வந்துட்டேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழல் இருக்குது, இப்படி காற்றும் கடலும் அலக்கழிச்சு கொண்டிருக்குது, எப்போது இந்த சத்தம் அமைதியாகும், எப்போது இந்த இரைச்சல் ஓய்ந்து போகும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களை வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இறையாதே, அமைதலர் உங்கள் சூழ்நிலைகளுக்கு என் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் ஒரு வல்லமை உள்ளது. அது எப்படிப்பட்ட சத்தம் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க வல்லமை உள்ளது. நல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? அவர் இல்லாததை இல்லாதது என்று சொல்லுகிறவர் அல்ல, இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? இல்லாதது இருக்கிறவைகளை போல அழைக்க வல்லமை உள்ளது. நல்ல கவனிங்க, ஆதியாகமத்தில் சொன்ன ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்ன, சுற்றிலும் இருள் இருந்தது, ஆனால் இல்லாத வெளிச்சத்தை அவர் இருக்கிறதை போல வா என்று அழைத்தார், அது வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சத்தம் என் ஆண்டவருடைய சத்தம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அந்த சத்தம் உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உண்டாக்க வல்லமை உள்ளது. புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க தங்கச்சி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். நல்ல கவனிங்க, அவனுக்கு நம்பவே முடியல. தான் எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். அதை நம்பிக்கையோட ஆனாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நல்ல கவனிங்க, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த இடத்துல சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாராளுக்கு கர்ப்பப்பை என்று ஒன்று இல்லை. கேட்க ஆச்சரியமா இருக்கும். சரித்திர வரலாற்று கூற்றுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சாராளுக்கு கர்ப்பப்பை என்பதே அவர் சரீரத்திலே இல்லை. ஆனா என் ஆண்டவர் இல்லாத கர்ப்பத்திற்குள்ளே, செத்து போன கர்ப்பத்துக்குள்ளே அவருடைய வார்த்தையின் வல்லமை ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கையில ஏன் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியாது? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சத்தத்தின் வல்லமையை, அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அல்லது வேத வல்லுநர்கள் சொல்றபடி நான் சொல்றேன், சாராளுடைய கர்ப்பப்பையே இல்லாதது இருந்தது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. அந்த செத்து போன சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்கிற, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்கிற வார்த்தை, அந்த சத்தம் அவனுக்குள்ளே போய் 100 வயசுல அந்த கர்ப்பத்துக்குள்ளே கருத்தரிக்கை என் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை வல்லமையுள்ள சத்தம்! புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்கம்மா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்தை குறித்து எப்போதுமே நீங்கள் அவிசுவாசமாக சந்தேகப்படக்கூடாது. வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம ஐயா சொன்ன ஒரு வெளிப்பாடு எனக்கு ஞாபகம் இருக்குது. வாக்குத்தத்தம் என்பது தேவன் தம்முடைய சொந்த வாயினாலே பேசிய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் பேசும்போது, இயேசு கிறிஸ்து பேசும்போது, அதாவது தேவன் பேசும்போது எப்படி கிரியை செய்ய எப்படி வல்லமையாய் கிரியை செய்ததோ அதே போல நாம பேசும்போது கிரியை செய்யுமா?
தேவனுடைய வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் என்பது அவருடைய சொந்த வாயினாலே பேசிய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம பேசும்போது, அவர் பேசும்போது எந்த கிரியை நடந்ததோ அதே கிரியை நாம் பேசும்போதும் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையை அவிசுவாசமாக சந்தேகப்படக்கூடாது. வாசிமா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் இந்த சங்கீதத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது அருமையான அண்ணன் பிரேயர்ல சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. அந்த ஒரு வாரம் இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஏன் தெரியுமா? அவருடைய சத்தம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டது என்றால் அதை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் திரும்புவது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாராம். அவர் தெரியாம வளரிட்டா கூட என்ன செஞ்சிரும்? நடந்துரும். ஹல்லேலூயா. அதனால அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ அதை நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று போடப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. தேவனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். அது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்க வல்லமை உள்ளது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்மான்களை, குட்டிகளை பெற்றெடுக்க செய்யும். இவ்வளவு நாட்கள் ஆயிற்று, இந்த வருடத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க நின்று கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் கர்த்தருடைய சத்தம் நீங்கள் பெற்றெடுக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றெடுக்க செய்யும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை நாட்கள் கடந்து விட்டது. ஒருவேளை ஆபிரகாம் அதைத்தான் யோசித்திருப்பான். இத்தனை நாட்கள் கடந்து விட்டது, வாக்குத்தத்தம் தந்தாரு, இவன் நிறைவேறவில்லையே, கற்பம் செத்து போயிருச்சு, சரீரம் செத்து போச்சு, எப்படி? ஆனால் சொல்றார் ஆண்டவர், ஏன் சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்கிற சத்தம், உன் சாராளுடைய கற்பத்தில் ஒரு குழந்தையை நான் உருவாக்க வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் சொல்றேன், ஒருவேளை நாட்கள் தாமதமாகி விட்டது, நாட்கள் கடந்தோடி விட்டது, இத்தனை நாட்கள் கடந்து விட்டது, எப்போது நிறைவேறும் இந்த வாக்குத்தத்தம்? எப்போது அந்த சத்தம், என்னை குறித்து சொன்ன வார்த்தை எப்போது நிறைவேறும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தம் உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க செய்கிற சத்தம். அந்த சத்தம் தான் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் பேசி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை கருவுல இருக்குது அப்படின்னா, ஒரு 10 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 மாசம் தேவன் அதற்கு ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அந்த நாளில் கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? இந்த பூமியிலே பிறக்கும். அது போலதான் உங்களை குறித்து என் ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றெடுப்பீர்கள். ஹல்லேலூயா. தடைப்பட்டு போன காரியம் தடை உடைந்து வெளியே வரும். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். இந்த நாளில் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றெடுக்காமல் இதுவரைக்கும் இருந்த காரியத்தை என் ஆண்டவருடைய சத்தம் பெற்றெடுக்க செய்யும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிடலாம். சங்கீதம் 29:8 வசனம். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்குது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. அவருடைய சத்தத்துக்கு ஆண்டவர் எனக்கு எதை காட்டினார் அப்படின்னா, ஒரு சிங்கத்தை காண்பித்தார். ஒரு சிங்கத்தின் கர்ஜனை எப்படி இருக்கும்னா, ஒரு காட்டையே என்ன செஞ்சிரும்? அதிர பண்ணிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. அதாவது ஒரு சிங்கத்தை அழிக்கிறதுக்கு நிறைய கூட்டமான இந்த மிருகங்கள்லாம் ஓடி வருது ஒரு சிங்கத்தை எதிர்க்கிறதுக்கு. புரியுதா நான் சொல்றேன்? ஒரு சிங்கத்தை எதிர்க்கிறதுக்கு நிறைய கூட்டமான அந்த ஒரு காடுல இருக்க அத்தனை மிருகங்களும் சேர்ந்து ஓடி வந்து இது எப்படியாவது அழிச்சிடணும்னு ஓடி வருது. இதை பார்த்துக்கிட்டே நின்றுச்சான். இது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, எத்தனை பேர் வரீங்கன்னு பார்ப்போம். வந்துகிட்டே இருந்துச்சு, எல்லாம் ஓடி வருது. ஆனா இது தன் முன்னங்கால எடுத்து முன்னால வைத்து தலையை உயர்த்தி கர்ச்சிக்கும் போது ஒரு மிருகம் கூட முன்னாடி நிற்க முடியலை, சிதறப்பட்டு ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு முன்பாக இத்தனை பிரச்சனைகள் ஓடி வருகிறதே,
நல்ல கவனிங்க, யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நீங்க. அவருடைய சத்தத்தின் வல்லமை உங்க கூட இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசும்போது, சிங்கம் கர்ச்சிக்கும் போது எப்படி அந்த மிருகங்கள்லாம் நிக்க முடியாதபடிக்கு சிதறப்பட்டு போனதோ, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுக்கு முன்பாக எத்தனை பிரச்சனைகள் என்றாலும் சரி, இந்த வார்த்தை சிங்கத்தின் கர்ச்சனையை விட வல்லமையானது. அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது அப்படியே கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு. நல்ல கவனிங்க, சிங்கத்தின் கர்ச்சனையே அதற்கு தேவையான உணவை கொண்டு வர வல்லமை உள்ளதான். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த வார்த்தையை பேசும்போது, இந்த வார்த்தை அதனுடைய பலனை உங்கள் வாழ்வில் செய்யாமல் அது ஓய்வது இல்லை. நல்ல கவனிங்க, நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். வார்த்தையை பேசும்போது வார்த்தை தன் வீரியத்தை காட்டாமல் விடாது. ஹல்லேலூயா. ஒரு டேப்லெட்டை சாப்பிடுறீங்க, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டோன்னா, ஒரு காய்ச்சலுக்கு டேப்லெட் சாப்பிடும்போது அந்த டேப்லெட் உள்ள போய் அதனுடைய வீரியத்தை காட்டி அந்த காய்ச்சலை அமர்த்துவது போல, இந்த வார்த்தை நம்ம பேசும்போது அது எதை நோக்கி நாம் பேசுகிறோம் அதற்குள் போய் அதனுடைய வீரியத்தை காட்டி அந்த காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. நல்ல கவனிங்க, நாட்கள் கடந்தாலும் சரி, ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்களேன், ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. எல்லா பொருளுக்கும் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அந்த நாளை தாண்டும் போது காலாவதி ஆகிவிடும், அல்லது அது ஒரு தரம் குறைந்து போயிடும், அதனுடைய தரம் அல்லது திறன் குறைஞ்சு போயிடும். ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என் ஆண்டவருடைய வார்த்தை தரம் குறையாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இன்றைக்கும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது அன்றைக்கு எப்படி செயல்பட்டதோ அதுபோல இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளது. அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது எவ்வளவு வல்லமை உள்ளதோ அது இப்போதும் அதே வல்லமையோடு இருக்கிறது. இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம் வல்லமையும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அதை பிடித்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இந்த வருடத்திற்குள், இந்த நாளுக்குள் நிறைவேறாமல் இருந்தால், இந்த மீதி இருக்கிற ஒரு வாரத்துக்குள் நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.